வித்யாசாகர் கேட்டார். சிலருக்கு அதிக சக்தியையும் சிலருக்கு குறைந்த சக்தியையும் கடவுள் தருகிறாரா என்ன? ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், கடவுள் எல்லா உயிர்களிலும் நிறைந்திருக்கிறார். எறும்பு வரை எல்லா உயிரினங்களிலும் இருக்கிறார். ஆனால் சக்தி வெளிப்பாட்டில் வித்தியாசம் உண்டு. இல்லாவிட்டால் ஒருவன் 10 பேரை அடித்து வீழ்த்துகிறான், மற்றொருவன் ஒருவனைக் கண்டே ஓடுகிறான். அது எப்படி? சக்தி வெளிப்பாட்டில் வித்தியாசமில்லை என்றால் உங்களை ஏன் எல்லோரும் மதிக்க வேண்டும்? உங்களுக்கு என்ன 2 கொம்புகளா முளைத்திருக்கின்றன? உங்களிடம் பிறரை விட அதிக படிப்பும் கருணையும் உள்ளன. அதனால்தான் மக்கள் உங்களை மதிக்கிறார்கள், பார்க்க வருகிறார்கள். இதை நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்களா? வித்யாசாகர் புன்னகைத்தார். வெறும் படிப்பினால் எந்த பயனும் இல்லை. புத்தகம் படிப்பது கடவுளை அடைவதற்கான வழியை தெரிந்து கொள்வதற்காகவும் அவரை அறிவதற்காகவும் தான். ஒரு சாது புத்தகம் ஒன்று வைத்திருந்தார். அதில் என்ன இருக்கிறது என்று கேட்டபோது புத்தகத்தை திறந்து காட்டினார். பக்கம் பக்கமாக அதில் ஓம் ராம், ஓம் ராம் என்று மட்டுமே எழுதப்பட்டிருந்தது. வேறு எதுவும் இல்லை. கீதையின் சாரம் என்ன? 10 முறை சொன்னால் என்ன வருமோ அதுதான். கீதா கீதா என்று 10 தடவை சொன்னால் தாகி தாகி, அதாவது தியாகி தியாகி என்று வரும். அதுதான் கீதையின் போதனை. ஏ மனிதா, எல்லாவற்றையும் தியாகம் செய்துவிட்டு கடவுளை அடைய முயற்சி செய். துறவியானாலும் சரி, இல்லறத்தானாக இருந்தாலும் சரி, மனத்திலிருந்து எல்லா பற்றுகளையும் உதற வேண்டும். விஞ்ஞானி ஏன் பக்தி நெறியை பின்பற்றுகிறான்? இதற்கு விடை நான் உணர்வு போகாததால் என்பதுதான். சமாதி நிலையில் அது போய்விடும் என்பது உண்மை. ஆனால் மறுபடியும் வந்துவிடுகிறது. சாதாரண மக்களுக்கோ நான் என்பது போவதே இல்லை. அரசமரத்தை வெட்டி எரியுங்கள், மறுநாளே அது முளைவிட்டிருக்கும். ஞானம் பெற்ற பிறகு கூட இந்த நான் எங்கிருந்தோ வந்து தொலைக்கிறது. கனவில் புலியைக் கண்டான், பிறகு விழித்தான். விழித்த பின்னும் இதயம் படபடவென்று அடித்துக் கொண்டிருக்கிறது. இந்த நான் காரணமாகத்தான் எத்தனை துயரங்கள். மாடு ஹம்பா ஹம்பா, அதாவது நான் என்று கத்துகிறது. அதனால்தானே அத்தனை துன்பங்களுக்கு உள்ளாகிறது. ஏரில் பூட்டப்படுகிறது, மழையிலும் வெயிலிலும் வேலை செய்கிறது. கிழடானதும் கசாப்புக் கடைக்கு அனுப்பப்படுகிறது. அதன் தோலிலிருந்து செருப்புகள் செய்யப்படுகின்றன, மேளங்கள் செய்யப்படுகின்றன. அப்போது அடியடி என்று அடி வாங்குகிறது. இதிலாவது அதன் துன்பங்கள் ஓய்ந்தனவா என்றால் இல்லை. அதன் நரம்பிலிருந்து நான் செய்யப்படுகிறது. அந்த நானிலிருந்து பஞ்சடிக்கின்ற வில் தயாராகிறது. பஞ்சடிக்கும்போது நான் என்று சத்தம் எழுவதில்லை. துஹு துஹு, நீ நீ என்றே சத்தம் வருகிறது. நீ நீ என்று சொல்கின்ற நிலைக்கு வந்த பிறகுதான் விடுதலை. ஹே பிரபு, நான் அடிமை, நீ எஜமான். நான் பிள்ளை, நீ அன்னை. ஒரு சமயம் ராமர் அனுமனிடம், நீ என்னை எப்படி கருதுகிறாய் என்று கேட்டார். அதற்கு அனுமன், பிரபோ, நான் உணர்வு இருக்கும்போது நீ பூரணன், நான் அம்சம். நீ எஜமான், நான் சேவகன் என்று காண்கிறேன். உண்மை ஞானம் வரும்போது நீயே நான், நானே நீ என்று காண்கிறேன் என்று கூறினார். எஜமான் சேவகன் பாவனையே நல்லது. இந்த நான் என்பது போவதாக இல்லை. எனவே அந்த போக்கிரி அடிமை நான் என்று இருக்கட்டுமே. நான், எனது, இவை இரண்டும் அஞ்ஞானம். என் வீடு, என் செல்வம், என் படிப்பு, இவையெல்லாம் என் சொத்து. இத்தகைய மனப்போக்கு அஞ்ஞானத்திலிருந்து வருகிறது. பகவானே, நீயே இந்த உலகத்தை படைத்தவன். வீடு, வாசல், மனைவி, மக்கள், வேலையாட்கள், நண்பர்கள் சகலமும் உன்னுடையவை. இந்த மனப்போக்கு ஞானத்திலிருந்து பிறக்கிறது. மரணத்தைப் பற்றி சிந்தித்து வர வேண்டும். மரணத்திற்குப் பிறகு எதுவும் இருக்காது. வேலையின் காரணமாக மக்கள் கிராமங்களிலிருந்து கல்கத்தாவிற்கு வருவது போல் நாமும் சில கடமைகளைச் செய்வதற்காக வந்திருக்கிறோம். பணக்காரனுக்கு தோட்டம் உள்ளது. யாராவது அதை பார்க்க வந்தால் தோட்டக்காரன் அவர்களிடம், இது எங்கள் தோட்டம், இது எங்கள் குளம் என்றெல்லாம் சொல்கிறான். ஏதோ தவறுக்காக அந்த தோட்டக்காரன் வேலையிலிருந்து நீக்கப்பட நேர்ந்தால் ஒரு தகர டப்பாவை கூட எடுத்துச் செல்ல முடியாது.
காவலாளியின் துணையுடன் ரகசியமாக எடுத்துச் செல்ல வேண்டியிருக்கிறது. அனைவரும் சிரித்தல். கடவுள் 2 தருணங்களில் சிரிக்கிறார். நோயாளியின் தாயிடம் வைத்தியன், "அம்மா, பயம் எதற்கு? நான் உங்கள் மகனை குணப்படுத்தி விடுகிறேன்" என்று கூறும்போது கடவுள் சிரிக்கிறார். எப்படி? என்ன இது? இவனது உயிரை நான் கொண்டு போகப் போகிறேன், இந்த வைத்தியனோ பிழைக்க வைத்து விடுவேன் என்கிறானே என்று கூறி சிரிக்கிறார். அனைத்தையும் நடத்துபவர் அந்த இறைவன் என்பதை மறந்து தன்னால்தான் எல்லாம் நடக்கிறது என்று வைத்தியன் நினைத்துக் கொள்கிறான். மேலும் 2 சகோதரர்கள் கயிறு பிடித்து நிலத்தை பிரித்து, இந்த பக்கம் என்னுடையது, அந்த பக்கம் உன்னுடையது என்று கூறும்போதும் கடவுள் சிரிக்கிறார். இந்த அண்ட சராசரமே என்னுடையது, ஆனால் இவர்களோ இந்த பக்கம் என்னுடையது, அந்த பக்கம் உன்னுடையது என்கிறார்கள் என்று எண்ணி சிரித்துக் கொள்கிறார். இறைவனை பகுத்தறிவினால் அறிய முடியுமா என்ன? அவருக்கு அடிமையாகி அவரிடம் சரணாகதி அடைந்து அவரை கூப்பிடு. சிரித்தபடி வித்யாசாகரிடம், "உங்கள் பாவனை என்ன?" வித்யாசாகர் கூறினார், "தனிமையாக ஒரு நாள் அதை உங்களுக்குச் சொல்கிறேன்." எல்லோரும் சிரித்தனர். ஸ்ரீராமகிருஷ்ணர் சிரித்துக்கொண்டு கூறினார், "கல்வி கேள்விகளினால் பகுத்தறிந்து இறைவனை அறிய முடியாது." இதனை கூறிவிட்டு குருதேவர் பக்தி பரவசத்தில் மூழ்கியவாறு பாடத் தொடங்கினார். "அன்பே உருவா மன்னை காளியை அறிந்தவர் யாரோ உலகம் தனிலே. பார்த்தீர்களா, சக்தியாம் அவள்தன் உதரம் தனிலே அணுமுதல் அண்டம் வரை நிறைந்திடுமே. இன்னும் பாருங்கள், 6ஆம் வேத தரிசனம் எவையும் அவளை விளக்கும் திறனற்றுளவே. புலமையினால் அவளை அடைய முடியாது. நம்பிக்கையும் பக்தியும் வேண்டும். நம்பிக்கை எந்த அளவுக்கு ஆற்றல் மிக்கது என்பதைக் கூறுகிறேன், கேளுங்கள். ஒருவனுக்கு இலங்கையிலிருந்து கடலை கடக்க வேண்டியிருந்தது. அவனிடம் விபீஷணர், "இதோ பார், இந்த பொருளை உன் ஆடை நுனியில் முடிந்து வைத்துக்கொள். கடலை பத்திரமாகத் தாண்டி விடுவாய். கடலின் மீது உன்னால் நடந்தே செல்ல முடியும். ஆனால் அதை பிரித்துப் பார்க்காதே. பார்த்தால் அந்த கணமே கடலில் மூழ்கி விடுவாய்" என்றார். அந்த மனிதனும் கடல் மீது நன்றாக நடக்கத் தொடங்கினான். நம்பிக்கைக்கு அவ்வளவு ஆற்றல். கொஞ்ச தூரம் சென்றபோது அவனுக்கு ஓர் எண்ணம் தோன்றியது. விபீஷணர் அப்படி என்ன பொருள் கொடுத்திருக்கிறார்? இதைக் கொண்டு நீரின் மீது இவ்வளவு எளிதாக நடக்க முடிகிறதே. உடனே முடிச்சை அவிழ்த்துப் பார்த்தான். அங்கே ராம் என்று எழுதிய ஓர் ஓலை இருந்தது. அதைக் கண்டதும், "ஓ, இவ்வளவுதானா?" என்று நினைத்தான். அவ்வளவுதான். உடனே கடலில் மூழ்கிவிட்டான். அனுமனுக்கு ராமநாமத்தில் நம்பிக்கை. அந்த நம்பிக்கையின் வலிமையால்தான் கடலையே அவர் தாண்டினார். ஆனால் ராமனுக்கோ பாலம் கட்டித்தான் கடக்க வேண்டியிருந்தது என்று சொல்லப்படுகிறது. இறைவனிடம் நம்பிக்கை இருந்தால் பாவம் செய்தாலும் மகா பாதகம் செய்தாலும் எதற்கும் பயப்படத் தேவையில்லை. இப்படி கூறிவிட்டு குருதேவர் ஒரு பக்தனின் மனநிலையை ஏற்றுக்கொண்டு பக்தி பரவசத்தில் ஆழ்ந்தவராக நம்பிக்கையின் மகிமை பற்றி பாடலானார். "தேவி உன் பெயரை துர்கா, ஸ்ரீ துர்கா என்று நான் ஓதிய வண்ணம்..." ஸ்ரீராமகிருஷ்ணர் தொடர்ந்து பேசலானார். நம்பிக்கையும் பக்தியும். பக்தியால் இறைவனை மிக எளிதில் அடையலாம். அவர் பாவனையால் அடையப்படுபவர். இப்படி கூறிக்கொண்டே குருதேவர் மறுபடியும் பாடத் தொடங்கினார். பாடிக்கொண்டிருக்கும் போதே குருதேவர் சமாதியில் ஆழ்ந்தார். கூப்பிய கரங்கள், நிமிர்ந்த நிலையில் அசையாத உடல், இமைக்காத கண்கள். கால்களை தொங்கவிட்டுக் கொண்டு மேற்கு திசையை பார்த்தபடி பெஞ்சின் மீது அமர்ந்திருந்தார். எல்லோரும் மிகுந்த வியப்போடு அந்த அற்புதக் காட்சியை பார்த்துக் கொண்டிருந்தனர். வித்யாசாகரும் பேச்சற்று இமை கொட்டாமல் அவரை பார்த்துக் கொண்டிருந்தார். குருதேவர் சாதாரண நிலைக்குத் திரும்பினார். ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டு சிரித்துக்கொண்டே மறுபடியும் பேச ஆரம்பித்தார். பரவசபக்தி என்றால் இறைவனை நேசிப்பது என்பது பொருள். யார் பிரம்மமோ அவரையே தேவி என்று அழைக்கிறோம். ராமபிரசாதர் மனத்திடம் சொல்கிறார். சூசகங்கள் கொண்டே அவனை நீ யார் என்று உணர்ந்திடுவாய். வேதத்தில் யார் பிரம்மம் என்று கூறப்படுகிறாரோ அவரையே தாம் தேவி என்று அழைப்பதை புரிந்து கொள்ளுமாறு கூறுகிறார்.
நிர்குணமானவரே சகுணமாகவும் உள்ளார். யார் பிரம்மமோ அவரே சக்தி. செயலற்றதாகத் தோன்றும்போது அவரை பிரம்மம் என்கிறோம். படைத்து காத்து அழிக்கும் செயல்களை புரிவதாகத் தோன்றும்போது ஆர்த்யா சக்தி என்கிறோம், காளி என்கிறோம். நெருப்பும் அதன் சூடும் போல் பிரம்மமும் சக்தியும் வேறல்ல. நெருப்பு என்றவுடன் சூட்டை புரிந்து கொள்கிறோம், சூடு என்றால் நெருப்பை நினைத்துக் கொள்கிறோம். ஒன்றை ஒப்புக்கொண்டால் மற்றொன்றையும் ஒப்புக்கொண்டதாகிவிடுகிறது. பிரம்மத்தையே அன்னை என்று அழைக்கிறோம். அன்னை ஆழ்ந்த அன்பிற்கு உகந்தவளல்லவா? இறைவனை நேசிக்க முடியுமானால் அவரை அடைய முடியும். பாவனை, பக்தி, அன்பு, நம்பிக்கை. மற்றொரு பாட்டை கேளுங்கள். மனம் இறைவனில் லயித்துவிட வேண்டும். அவரை ஆழ்ந்து நேசிக்க வேண்டும். அவர் அமுதக் கடல் அல்லவா? அதில் மூழ்கினால் மனிதன் இறப்பதில்லை, சாகா நிலையை அடைகிறான். இறைவனை அதிகமாக நினைத்தால் மூளை குழம்பிவிடும் என்று சிலர் நினைக்கின்றனர். அது உண்மையல்ல. ஏனென்றால் அவர் அமுதக் கடல். வேதம் அவரை அமுதம் என்று பாடுகிறது. அதில் மூழ்கினால் மரணமில்லை, மரணமிலா பெருநிலை கிடைக்கிறது. பூஜை, ஹோமம், யாகம், யக்ஞம் எதிலும் பயனில்லை. இறைவனிடம் பக்தி ஏற்பட்டாலோ இத்தகைய கிரியைகளுக்கு அவ்வளவு தேவையுமில்லை. காற்றில்லாதபோது விசிறி தேவை. தென்றல் வீசத் தொடங்கியதும் விசிறியை வைத்து விடுகிறோம். அதன் பிறகு விசிறிக்கு என்ன வேலை? வித்யாசாகரிடம், நீங்கள் செய்பவையெல்லாம் நல்ல காரியங்கள். நான் செய்கிறேன் என்ற அகங்காரத்தை விட்டுவிட்டு பற்றின்றி செய்ய முடியுமானால் மிகவும் நல்லது. பற்றின்றி பணி செய்யுந்தோறும் இறைவனிடம் பக்தியும் அன்பும் உண்டாகிறது. இத்தகைய பணி செய்வதன் மூலம் இறை அனுபூதி வாய்க்கிறது. ஆனால் இறைவனிடம் பக்தியும் அன்பும் வளர்கின்ற அளவிற்கு உங்கள் கடமைகள் குறையும். மருமகள் கருவுற்றால் மாமியார் அவளுடைய வேலைகளை குறைக்கிறாள். மாதங்கள் செல்லச் செல்ல வேலைகளை குறைத்துக் கொண்டே போகிறாள். 10வது மாதமாகிவிட்டால் அவளுக்கு எந்த வேலையும் கொடுக்க மாட்டாள். குழந்தைக்கு ஏதாவது கெடுதல் விளைந்துவிடக்கூடாதே, பிள்ளை பேற்றின் போது தொல்லைகள் ஏற்படக்கூடாதே என்றுதான். நீங்கள் செய்யும் பணிகளால் உங்களுக்கு நன்மை உண்டாகிறது. பற்றின்றி பணி செய்வதால் மனம் தூய்மையாகிறது. உங்களுக்கு இறைவனிடம் அன்பு பிறக்கிறது. அன்பு ஏற்பட்டால் அவரை காண முடியும். மனிதர்களால் உலகிற்கு உதவ முடியாது, அவரே உதவுகிறார். சந்திர சூரியர்களை படைத்தவர் யாரோ, தாய் தந்தையர் உள்ளத்தில் பாசத்தை வைத்தவர் யாரோ, மேலோரின் உள்ளத்தில் கருணையை வைத்தவர் யாரோ, சாதுக்கள் மற்றும் பக்தர்களின் மனத்தில் பக்தியை வைத்தவர் யாரோ அவரே செய்கிறார். ஆசைகளின்றி யார் வேலை செய்கிறானோ அவன் தனக்கே நன்மை செய்கிறான். உள்ளே பொன் உள்ளது, அது இன்னும் உங்களுக்கு தெரியவில்லை. மண்ணால் சிறிது மூடப்பட்டிருக்கிறது. ஒருமுறை தெரிந்துவிட்டால் எல்லா வேலைகளும் குறைந்துவிடும். மருமகளுக்கு குழந்தை பிறந்துவிட்டால் குழந்தையை பார்த்து கொள்வதும் அதை கொஞ்சுவதும் குலவுவதும் தான் அவளுடைய வேலை. வீட்டு வேலை எதையும் மாமியார் அவளுக்கு கொடுப்பதில்லை. இன்னும் முன்னேறிச் செல்லுங்கள். ஒரு விறகு வெட்டிக் கொண்டு வர காட்டிற்குச் சென்றான். பிரம்மச்சாரி ஒருவர் அவனிடம் முன்னேறிச் செல் என்று கூறினார். முன்னேறிச் சென்ற அவனுக்கு சந்தன மரம் கிடைத்தது. சில நாட்கள் கழிந்தன. முன்னேறிச் செல்லுமாறுதானே கூறினார், சந்தன மரத்துடன் நின்றுவிடச் சொல்லவில்லையே என்று நினைத்த விறகு வெட்டி மேலும் முன்னேறிச் சென்று பார்த்தான். வெள்ளிச் சுரங்கத்தைக் கண்டான். சில நாட்கள் கழித்து மேலும் முன்னால் சென்று பார்த்தான். தங்கச் சுரங்கத்தைக் கண்டான். அதற்குப் பிறகு வைரம், மாணிக்கம் எல்லாம் கிடைத்தன. அவன் பெரிய பணக்காரனாக ஆகிவிட்டான். பற்றின்றி வேலை செய்தால் இறைவனிடம் அன்பு ஏற்படும். படிப்படியாக அவரது அருளால் அவரது காட்சியையும் பெறலாம். இறைவனை காண முடியும், அவருடன் பேச முடியும். நான் இப்போது எப்படி உங்களுடன் பேசிக் கொண்டிருக்கிறேனோ அதுபோல் அவருடன் பேச முடியும். எந்த பேச்சுமின்றி ஆடாமல் அசையாமல் அனைவரும் இந்த அமுதமொழிகளை கேட்டுக்கொண்டிருந்தனர். கலைமகளே குருதேவரின் நாவில் தூன்றி வித்யாசாகரை முன்வைத்து
உலக மக்களின் நன்மைக்காக பேசிக் கொண்டிருப்பது போல் தோன்றியது. இரவாகிவிட்டது. 9 மணி. குருதேவர் இன்னும் சிறிது நேரத்தில் விடைபெறுவதாக இருந்தார். ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், நான் எதையும் சொல்லியிருக்கத் தேவையில்லை. நான் கூறியவையெல்லாம் உங்களுக்குத் தெரிந்தவைதான். ஆனால் உங்கள் நினைவில் இல்லை. எல்லோரும் சிரித்தனர். வருணதேவனின் கருவூலத்தில் எவ்வளவோ ரத்தினங்கள் உள்ளன. ஆனால் வருணனுக்கு நினைவில்லை. வித்யாசாகர் கூறினார், நீங்கள் வேண்டுமானால் அப்படி கூறலாம். ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், ஆமாம், பல பணக்காரர்களுக்கு தங்கள் வேலைக்காரர்களின் பெயர் கூட தெரிவதில்லை. வீட்டில் எங்கே என்ன விலையுயர்ந்த பொருட்கள் இருக்கின்றன என்பதும் அவர்களுக்குத் தெரியாது. ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் அமுதமொழிகளை கேட்டுக்கொண்டிருந்த எல்லோரும் மகிழ்ந்தனர். அனைவரும் மௌனமாக இருந்தனர். குருதேவர் மறுபடியும் வித்யாசாகரிடம் பேசத் தொடங்கினார். ஸ்ரீ ராமகிருஷ்ணர் கூறினார், ஒருமுறை தோட்டத்தை பார்ப்பதற்கு வாருங்களேன். ராசமணியின் தோட்டம் மிக அழகான இடம். வித்யாசாகர் கூறினார், நிச்சயமாக வருகிறேன். நீங்கள் வந்திருக்கிறீர்கள், நான் வராமல் இருப்பேனா? ஸ்ரீ ராமகிருஷ்ணர் கூறினார், என்னை காணவா? சீச்சி. வித்யாசாகர் கூறினார், என்ன, ஏன் அப்படி சொல்கிறீர்கள்? எனக்கு புரிய வையுங்கள். ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், நாங்கள் சின்னஞ்சிறு படகுகள். எல்லோரும் சிரித்தனர். ஓடையிலும் ஆற்றிலும் செல்லலாம், பெரிய நதியிலும் செல்லலாம். ஆனால் நீங்களோ கப்பல். வந்து சேற்றில் மாட்டிக்கொண்டால்? எல்லோரும் சிரித்தனர். குருதேவரும் சிரித்தார். வித்யாசாகர் சிரித்த முகத்தோடு மௌனமாக இருந்தார். ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், ஆனால் இப்போது கப்பல்களும் வர முடியும். வித்யாசாகர் கூறினார், ஆமாம் ஆமாம், இது மழைக்காலம் அல்லவா? எல்லோரும் சிரித்தனர். தனக்குள் பேசினார். ஆம், புதியதோர் அன்புமழை. புதிய காதலின் போது மானம் அவமானம் எதுவும் இருக்காதுதானே. குருதேவர் பக்தர்களுடன் புறப்படலானார். வித்யாசாகர் தம் சுற்றத்தாருடன் எழுந்து நின்றார். அவர்கள் அவரை வண்டியில் அனுப்பி வைப்பார்கள். ஸ்ரீராமகிருஷ்ணர் இன்னும் எதற்காக நின்று கொண்டிருக்கிறார்? மூல மந்திரத்தை ஜபிக்கிறார். ஜபித்தவாறே பரவச நிலையை அடைந்துவிட்டார். நிபந்தனையின்றி அருள் வழங்கும் கருணைக் கடலவர். புறப்படும் முன் சான்றோரான வித்யாசாகரின் ஆன்மீக மேன்மைக்காக தேவியிடம் பிரார்த்தனை செய்கிறார் போலும். ஒரு பக்தரின் கையை பிடித்துக்கொண்டு குருதேவர் படிக்கட்டு வழியாக இறங்க ஆரம்பித்தார். வித்யாசாகர் கையில் விளக்கேந்தி உறவினர் மற்றும் நண்பர்களுடன் வழிகாட்டிக் கொண்டு முன்னே சென்றார். தேய்பிறை 6ஆம் நாள். இன்னும் நிலவு உதிக்கவில்லை. இருள் சூழ்ந்திருந்த தோட்டத்தின் வழியாக விளக்கின் மங்கலான வெளிச்சத்தில் எல்லோரும் வாசலை நோக்கி நடந்து சென்றனர். ஸ்ரீராமகிருஷ்ணர் பக்தர்களுடன் வாசலை அடைந்தார். அங்கே ஓர் அழகான காட்சியைக் கண்டு அனைவரும் அப்படியே நின்றனர். 36-37 வயது மதிக்கத்தக்க ஒருவர் அங்கு நின்று கொண்டிருந்தார். வங்க நாட்டு உடை தரித்திருந்தார். தாடி வைத்திருந்தார். சீக்கியரை போன்ற தலைப்பாகை, சட்டை முதலியவற்றை அணிந்திருந்தார். காலுறையும் அணிந்திருந்தார். மேல் துண்டு எதுவும் இல்லை. குருதேவரைக் கண்டவுடன் அவரது திருவடிகளில் நெடுஞ்சான் கிடையாக வீழ்ந்து வணங்கினார். அவர் எழுந்ததும் குருதேவர் அவரிடம், ஓ பலராம், நீங்களா இந்த இரவில் என்று கேட்டார். ஸ்ரீ ராமகிருஷ்ணர் கூறினார், நாங்கள் சின்னஞ்சிறு படகுகள். எல்லோரும் சிரித்தனர். ஓடையிலும் ஆற்றிலும் செல்லலாம், பெரிய நதியிலும் செல்லலாம். ஆனால் நீங்களோ கப்பல். வந்து சேற்றில் மாட்டிக்கொண்டால்? எல்லோரும் சிரித்தனர். குருதேவரும் சிரித்தார். வித்யாசாகர் சிரித்த முகத்தோடு மௌனமாக இருந்தார். ஸ்ரீ ராமகிருஷ்ணர் கூறினார், ஆனால் இப்போது கப்பல்களும் வர முடியும். வித்யாசாகர் கூறினார், ஆமாம் ஆமாம், இது மழைக்காலம் அல்லவா? எல்லோரும் சிரித்தனர். பலராம் கூறினார், நான் வந்து நீண்ட நேரமாகிவிட்டது, இங்கேயே நின்று கொண்டிருந்தேன். ஸ்ரீராமகிருஷ்ணர் கேட்டார், ஏன் உள்ளே வரவில்லை? பலராம் கூறினார், எல்லோரும் உங்கள் பேச்சை கேட்டுக் கொண்டிருந்தார்கள், நடுவிலே வந்து இடையூறு செய்வதா? இவ்வாறு கூறிவிட்டு பலராம் சிரித்தார். குருதேவர் பக்தர்களுடன் வண்டியில் ஏறிக்கொண்டார். வித்யாசாகர் மாவிடம் தாழ்ந்த குரலில் கேட்டார், வாடகை கொடுக்கட்டுமா? மா கூறினார், வேண்டாம், ஏற்கனவே கொடுத்தாகிவிட்டது. வித்யாசாகரும் பிறரும் குருதேவரை வணங்கினர். வண்டி தட்சிணேஸ்வர காளிக் கோயிலை நோக்கிச் செல்ல ஆரம்பித்தது. வண்டி செல்வதை பார்த்தபடி அனைவரும் நீண்ட நேரம் நின்று கொண்டிருந்தார்கள். இந்த மகாபுருஷர் யார்? இறைவனை இவ்வளவு நேசிக்கிறார். பக்தர்களுடைய வீடு தேடிச் செல்கிறார். இறைவனை நேசிப்பதுதான் வாழ்க்கையின் நோக்கம் என்று கூறுகிறார். இந்த மகாபுருஷர் யார் என்று நினைத்துக் கொண்டிருந்தார்களோ?
இல்லறத்தார்க்கு அறிவுரை. ஞாயிறு, ஆகஸ்ட் 13, 1882. அமாவாசை, மாலை 5 மணி. குருதேவர் தக்ஷிணேஸ்வர காளி கோயிலில் தமது அறையில் கேதார் முதலிய பக்தர்களுடன் பேசிக் கொண்டிருந்தார். கேதார் சட்டர்ஜி ஹாலிசகரில் வசித்து வந்தார். அரசாங்க அலுவலகம் ஒன்றில் கணக்கராக வேலை பார்த்து வந்தார். பல காலம் டாக்காவில் இருந்தார். அந்த நாட்களில் விஜயகிருஷ்ண கோஸ்வாமி அவருடன் குருதேவரை பற்றி பேசுவது வழக்கம். இறைவனின் மகிமை பற்றி கேட்டால் போதும் அவருடைய கண்களில் கண்ணீர் பெருகும். ஒரு காலத்தில் பிரம்ம சமாஜத்தின் உறுப்பினராக இருந்தவர் அவர். குருதேவர் தமது அறையின் தெற்கு வராந்தாவில் பக்தர்களுடன் அமர்ந்திருந்தார். ராம், மனமோகன், சுரேந்திரர், ராக்கால், பவநாத், மா என்று பலரும் அங்கே இருந்தனர். கேதார் அன்று விழா ஒன்றிற்கு ஏற்பாடு செய்திருந்தார். சங்கீர்த்தனமும் நடைபெறும். அதற்காக ஒரு பாடகரை ராம் அழைத்து வந்தார். நாள் முழுவதும் ஆனந்த மழைதான். சங்கீர்த்தன வேளையில் குருதேவர் அறையில் உள்ள சிறிய கட்டிலின் மீது சமாதியில் ஆழ்ந்தவராக அமர்ந்திருந்தார். மாவும் மற்ற பக்தர்களும் கீழே அமர்ந்திருந்தனர். குருதேவர் சமாதி நிலை பற்றி பேசத் தொடங்கினார். சச்சிதானந்தத்தை அடைந்தால் சமாதி நிலை வாய்க்கிறது. அந்த நிலையில் கடமைகள் கழன்று விடுகின்றன. நான் பாடகரின் பெயரை சொல்லி கூப்பிட்டுக் கொண்டிருக்கிறேன். அந்த வேளையில் அவரே வந்துவிட்டார். அதன் பிறகும் அவரது பெயரைச் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? தேனீ எதுவரை ரீங்காரம் செய்து கொண்டிருக்கும்? பூவின் மீது அமரும் வரை. ஆனால் சாதகர்கள் கடமைகளை விடக்கூடாது. பூஜை, ஜபம், தியானம், சந்தியாவந்தனம், கவசம், தீர்த்த யாத்திரை எல்லாவற்றையும் செய்தேயாக வேண்டும். இறைக்காட்சி பெற்ற பிறகும் யாராவது ஆராய்ச்சி செய்து கொண்டிருப்பார்களானால் அவர்கள் தேன் குடித்துக் கொண்டிருக்கும் போதே மெல்ல ரீங்காரம் செய்கின்ற தேனீக்களை போன்றவர்கள். பாடகர் நன்றாக பாடினார். அதில் மகிழ்ந்த குருதேவர் அவரிடம், ஒருவரிடம் எதிலாவது விசேஷ திறமை இருந்தால் சங்கீதத்தையே எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் சிறப்பாக தேர்ச்சி பெற்றிருந்தால் அவரிடம் கடவுளின் சக்தி தனிச்சிறப்புடன் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்றார். பாடகர் கேட்டார், சுவாமி, எந்த வழியில் இறைவனை பெறலாம்? ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், பக்திதான் சாரம். இறைவன் எல்லா உயிர்களிலும் உள்ளார் என்பது நிச்சயம். இதில் பக்தன் என்று யாரைச் சொல்வது? யாருடைய மனம் எப்போதும் இறைவனில் இருக்கிறதோ அவனே பக்தன். ஆணவமும் தற்பெருமையும் இருந்தால் அது சாத்தியமில்லை. ஆணவம் என்னும் குன்றின் மீது கடவுளுடைய கருணை எனப்படும் மழை நீர் தங்காது, வழிந்து கீழே ஓடிவிடும். நான் ஒரு கருவி. கேதார் முதலிய பக்தர்களை பார்த்து, எல்லா நெறிகளின் மூலமாகவும் கடவுளை அடைய முடியும். எல்லா மதங்களும் உண்மை. மாடியை அடைவதுதான் முக்கியம். சரியான படிகள் வழியாக ஏறி நீ அதை அடையலாம். மரப்படிகள் வழியாக அடையலாம். மூங்கில் படிகள் வழியாக அடையலாம். கயிற்றை பிடித்து ஏறியும் அடையலாம். இன்னும் மூங்கிலை ஊன்றித் தாவியும் அடையலாம். பிற மதங்களில் பல தவறுகளும் மூட நம்பிக்கைகளும் இருப்பதாக நீங்கள் சொல்லலாம். இருந்தால் என்ன, இருக்கட்டுமே என்பேன் நான். எல்லா மதங்களிலும் தவறுகள் இருக்கத்தான் செய்கின்றன. தங்கள் கடிகாரம் மட்டுமே சரியான நேரத்தை காட்டுவதாக ஒவ்வொருவரும் நினைக்கிறார்கள். மன ஏக்கம் இருந்தால் போதும். இறைவனிடம் அன்பு, அவரிடம் ஈர்ப்பு இருந்தாலே போதும். நம்முள் இருந்து கொண்டு நம்மை வழிநடத்துபவர் அவர். நமது மனத்தின் ஏக்கமும் துடிப்பும் அவருக்கு நன்றாகத் தெரியும். ஒருவனுக்கு பல பிள்ளைகள் இருப்பதாக வைத்துக்கொள்வோம். மூத்த பிள்ளைகள் அவனை அப்பா என்று திருத்தமாக கூப்பிடுகிறார்கள். ஆனால் பச்சிளம் குழந்தையோ பா என்று அரைகுறையாகத்தான் அழைக்கும். அதற்காக குழந்தையிடம் தந்தை கோபம் கொள்வானா? அந்த குழந்தையும் தன்னைத்தான் அழைக்கிறது. அதனால் சரியாக உச்சரிக்க முடியவில்லை என்பது அவனுக்கு நன்றாகத் தெரியும். தந்தைக்கு எல்லா குழந்தைகளும் சமம். பக்தர்கள் பல்வேறு பெயர்களில் பரம்பொருளையே அழைக்கிறார்கள், ஒருவரையே அழைக்கிறார்கள். ஒரு குளத்தில் 4 படித்துறைகள். இந்துக்கள் ஒரு துறையில் இறங்கி நீரை பருகிவிட்டு அதை தண்ணீர் என்கின்றனர். முஸ்லிம்கள் இன்னொரு படித்துறையில் நீரை பருகிவிட்டு பானி என்கின்றனர்.
ஆங்கிலேயர்களோ அடுத்த படித்துறையில் வாட்டர் என்கிறார்கள். மற்றொரு படித்துறையில் இருப்பவன் அக்வா என்கிறான். இறைவன் ஒருவர், அவரது பெயர்கள் பல. வியாழன், ஆகஸ்ட் 24, 1882. தக்ஷிணேஸ்வர காளி கோயில். தமது அறைக்கு வடகிழக்கில் உள்ள நீண்ட வராந்தாவில் நின்று கொண்டு குருதேவர் ஹாஸ்ராவுடன் பேசிக் கொண்டிருந்தார். வந்து அவரது தாமரை திருப்பாதங்களை வணங்கினார். சில நாட்களாக ராம்லால், ஹாஸ்ரா, ராக்கால் முதலியோர் குருதேவருடன் தங்கியிருந்தனர். ராம்லால் குருதேவரின் அண்ணன் மகன், காளி கோயிலில் பூஜை செய்கிறார். குருதேவர் மலர்ந்த முகத்துடன் விடம் கூறினார், இன்னும் ஓரிரு முறை வித்யாசாகரை சந்திக்க வேண்டும். ஓவியன் படம் வரையும்போது முதலில் கோடுகளை மிகுந்த கவனத்தோடு வரைந்து கொள்கிறான். பிறகு நிதானமாக வண்ணம் தீட்டுகிறான். அதுபோல் சிலைகள் செய்பவர்கள் முதலில் களிமண்ணில் மொட்டையாக உருவம் செய்து கொள்வார்கள். பிறகு நுணுக்க வேலைகள், பிறகு சுண்ணாம்பு அடிப்பார்கள், இறுதியாக வண்ணம் பூசுதல். இவையெல்லாம் ஒன்றன்பின் ஒன்றாக செய்யப்பட வேண்டும். வித்யாசாகருக்கு எல்லாம் தயாராக உள்ளது. ஆனால் மூடி கிடக்கிறது, அவ்வளவுதான். எவ்வளவோ நற்பணிகளை செய்கிறார். ஆனால் தன்னுள் என்ன உள்ளது என்பதை அவர் அறியவில்லை. உள்ளே தங்கம் மறைந்திருக்கிறது. உள்ளே இறைவன் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள முடிந்தால் பணிகளையெல்லாம் விட்டுவிட்டு உள்ளம் உருகி கடவுளை அழைக்க ஆசைப்படுவார். சிறிது நேரம் நின்று கொண்டும் சிறிது நேரம் நடந்து கொண்டும் குருதேவர் மாவிடம் பேசிக் கொண்டிருந்தார். ஸ்ரீ ராமகிருஷ்ணர் கூறினார், உள்ளே என்ன இருக்கிறது என்பதை அறிய சிறிது சாதனைகள் செய்ய வேண்டும். கேட்டார். எப்போதும் சாதனைகள் செய்ய வேண்டுமா? ஸ்ரீ ராமகிருஷ்ணர் கூறினார், இல்லை. ஆனால் ஆரம்ப காலத்தில் சற்று முட்டி மோதித்தான் தீர வேண்டும். பிறகு அவ்வளவு கஷ்டப்பட வேண்டாம். படகு அலைகள், புயல், சுழற்காற்று போன்றவற்றை எதிர்கொள்ள நேரிடும் போதும் வளைவுகளில் செல்ல நேரும்போது படகோட்டி எழுந்து நின்று துடுப்பை கவனமாக பிடிக்க வேண்டும். இவற்றை கடந்துவிட்டால் பிறகு அத்தனை சிரமப்பட வேண்டாம். வளைவை கடந்தாகிவிட்டது, சாதகமான காற்று வீசுகிறது என்று கண்டால் படகோட்டி ஓய்வாக உட்கார்ந்து கொள்கிறான். துடுப்பில் பெயருக்கு கை வைத்திருப்பான். பிறகு பாய்மரத்தை விரிப்பதற்கு ஏற்பாடு செய்கிறான். சாவகாசமாக உட்கார்ந்து புகைப்பிடிக்க ஆரம்பிக்கிறான். காமினி, காஞ்சனம் என்னும் அலைகளையும் புயல்களையும் சமாளித்துவிட்டால் நிம்மதி. சிலரிடம் யோகிக்குரிய அடையாளங்களை காணலாம். ஆனால் அவர்களும் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. காமினி, காஞ்சனம்தான் யோகத்திற்குத் தடை. சிலர் யோகத்திலிருந்து நழுவி வாழ்க்கை சூழலில் அகப்பட்டுக் கொள்கிறார்கள். ஒருவேளை இன்ப நுகர்ச்சியில் நாட்டம் சிறிது இருக்கலாம். அதை அனுபவித்து முடித்ததும் மீண்டும் இறைவனை நாடுவார்கள். மீண்டும் அந்த யோக நிலையை அடைவார்கள். விசைத்தூண்டிலை பார்த்திருக்கிறாயா? கூறினார், இல்லை சுவாமி, பார்த்ததில்லை. ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், கிராமப்புறங்களில் அதைக் காணலாம். ஒரு மூங்கிலை பூமியில் நடுவார்கள். அதை வளைத்து முனையில் தூண்டிலோடு கூடிய கயிற்றை கட்டுவார்கள். தூண்டிலில் இரை இருக்கும். மீன் இரையை கவ்வினால் மூங்கில் நிமிர்ந்துவிடும். தராசில் ஒரு தட்டில் எடை கூடினால் கீழ்முள்ளும் மேல்முள்ளும் ஒரே கோட்டில் நிற்காது. கீழ்முள்தான் மனம், மேல்முள் கடவுள். கீழ்முள் மேல்முள்ளுடன் ஒன்றுபட்டு நிற்பதுதான் யோகம்.